இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து உபரி. நீங்க உங்களுடைய ஃபிக்ஸ் பண்ணது, உங்களுடைய கோல். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் 30 சவரன் நகை, ஒரு பஞ்சபாத்திரம், உதிரணி, இது மாரி பூஜை செட் பண்ணணும். இத வச்சுட்டு, இதுக்கப்புறம் கோல்டா, வெள்ளியானா வெளியில வரலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, வெளியில வந்து ரொம்ப சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 3 கிலோன்னா கூட இன்னைக்கு கணக்குல ரூ. 9,00,000. நீங்க ஒரு 10 சவரன் சேர்க்கணும்னா கூட கிட்டத்தட்ட இன்னைக்கு ரூ. 15,00,000 ஆயிடும். பலமுறை தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தங்கம் வந்து ஒரு டெட் அசெட். இதுலலாம் சேவ் பண்ணாதீங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. சில பொருளாதார வல்லுநர்கள் இல்லங்க அப்படின்னு ரொம்ப கோல்ட பத்தி உயர்வா சொல்லி நீங்க பண்ணுங்கன்னுவாங்க. எந்த காலத்திலயுமே. சில பேர் நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பல. சில பேர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்னமோ இவங்க எதிரி மாரியே பேசுவாங்க. தங்கத்திலயா? தங்கம்லாம் ஒண்ணுமே ப்ரொடக்டிவிட்டியே கிடையாதுங்க அப்படின்னுவாங்க. இப்ப அவங்க பேச்செல்லாம் கேட்டோம்னா நம்ம என்ன ஆயிருக்குது? யோசிச்சு பாருங்க. சாமானிய மக்களுக்கு கோல்டு தான் பெரிய சேவிங்ஸ். பெரிய ஒரு சேவிங்ஸ் எந்த விஷயத்திலுமே எப்பயுமே தன்னம்பிக்கை கொடு. அது மாரி இத கூட நான் அந்த மாரி தான் பார்க்குறேன். வெள்ளி வந்து புரொடக்ஷன் வந்துரும். அப்படி அது கூட நான் மறுக்கிறேன். எப்படி மறுக்கிறேன்னா, வெள்ளியினுடைய புரொடக்ஷனும் கம்மியாயிட்டே இருக்கு. 2023ல பார்த்தீங்கன்னா, 26,000 டன் உற்பத்தி. 2024ல பார்த்தீங்கன்னா, 25,500 டன்னு. 2025ல பார்த்தீங்கன்னா, அது 24,500லேருந்து 25,000 டன் ஆயிடுச்சு.